Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. இதுக்கு பிராண்டான நம்ம கோதுமை மாவு எடுக்க போறது இல்ல, ரேஷன் கடையில வாங்குற கோதுமை மாவு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்ல எப்பவுமே நிறைய ஊத்தி நம்ம பிசற கூடாது. அளவா கொஞ்சமா தெளிச்சு கட்டி இல்லாம நல்லா பிசறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோங்கிறது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலையும் சேர்த்து நல்லா பிசறி விடும்போது மாவு நல்லா சாஃப்டா வரும். கொஞ்சமா ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு சேர்க்கும் போது மாவு நல்லா சாஃப்டா வரும். ரொம்ப குழைஞ்சு போகாம நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்க, கையில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசறி விடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம ஒரு 5 நிமிஷம் இதைய மூடி மாத்தி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். 5 நிமிஷம் நம்ம ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பலகையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை உருட்டி அது மேலே வச்சு தேய்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், திருப்பி போடும்போது நம்ம கையில் ஒட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மாவு பிசைகிறதுக்கே. இப்போல்லாம் மிக்ஸி வச்செல்லாம் கூட மாவு பிசைகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. வாங்க இதை நம்ம சுட்டு எடுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம இதை 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். நம்ம ஆயில் போட்டு நம்ம வேக வைக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம 2 பக்கம் ஆயில் தடவி விடுறோம். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் நம்ம ஆயில் போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் தேவைப்படாதவங்க வெறுமனே மேலே ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் அமுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். சில பேர் ஆயில் சேர்த்தாமையும் சாப்பிடுவீங்க. ஆயில் சேர்த்துனீங்கன்னா இந்த சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ 2 பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு காரமாக சிக்கன் மட்டன் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வெஜ்ஜு குருமா வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.